ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங் வீடியோ தான். இந்த வீடியோ என்றைக்கு எடுத்துகிட்ருக்குறேன்னு பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி, அதாவது தீபாவளிக்கு முன்னாடி நாள் தான் வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். தங்கச்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தலை தீபாவளி, அதனால் தங்கச்சியை போய் அழைச்சிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அப்பா வர சொல்லியிருந்தார். அதனால் தங்கச்சியை வந்து நோம்பி அழைக்கிறதுக்கு தான் வந்து போயிருந்தோம். ஒரு 11:30 மணி போல் தங்கச்சியை கொண்டு போய் அப்பா வீட்டில் விட்டுட்டு ரிட்டன் வந்து நம்ம வந்து ஈரோடு வந்தாச்சு. வீட்டில் வந்து நாளைக்கு தீபாவளி, ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இன்னும் முடிக்கல. போய் நைட்டு வரைக்கும் எப்படி ஸ்டிச்சிங் ஒர்க் இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு வந்து தீபாவளி செலிப்ரேஷனோட ஃபுல் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இப்போ தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால ஸ்டிச்சிங் ஒர்க்கும் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் ரெகுலர் வீடியோஸ் எதுவுமே வந்து எடுக்க முடியல. இனிமேட்டு வந்துட்டு ரெகுலர் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக வரும். அப்பா வந்து ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா பட்டாசு வந்து ஜாஸ்தியாகவே வாங்கி வச்சிட்டாரு. இது வந்து முன்னாடி நாள் வெடிக்கிறதுக்கு நான் எங்கள் ஊரில் பிள்ளைங்களுக்கு சின்னதாக வந்து ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 600. நைட்டு வந்து பார்த்திங்கன்னா மணி 1:30 விடிஞ்சதுன்னா தீபாவளி. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் வந்து இன்னும் முடிக்கல. லாஸ்ட்டாக வந்து ஒரு டிசைன் ப்ளவுஸ் இருக்குது, அதையும் முடிச்சு வச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்துடலான்னு சொல்லிவிட்டு இந்த ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இந்த ப்ளவுஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2:30 மணி ஆயிருந்துச்சு. எல்லாம் தைச்சி முடிச்சுட்டு அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு படுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.